Welcome to Armenia! Hi guys, welcome back to our channel. Armenia இது எங்க இருக்குன்னா யூரோப்புக்கும் ஏசியாவுக்கும் நடுவில் ஒரு குட்டி கண்ட்ரியா இருக்கு. இங்க எப்படி வர்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்தியால இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5.5 hours ஃப்ளைட் டைம் ஆகும். ஸோ நாங்கள் துபாயிலேருந்து வந்ததுனால எங்களுக்கு வந்து 3 years ஆச்சு. இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், மவுண்டன்ஸ், லேக்ஸ் அப்படின்னு செம்மையாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். First stop in our city tour is the Cascade. இது பார்த்தீங்கன்னா ஒரு giant staircase in the middle of the city. இது ஒரு popular tourist attraction சொல்லலாம். இது ஒரு architecture style Soviet era Armenian architecture resemble பண்ணியிருக்கு. And in the courtyardல உங்களுக்கு நிறைய modern art sculptures and pieces பார்த்துக்கிட்டே நீங்கள் அப்படியே மேலே ஏறலாம். ரெடியா மார்னிங் கிளைம்புக்கு? எஸ். Step 1, Step 2, Step 3, Step 4, 500 something வந்தோடனே உங்களுக்கு சொல்கிறோம். எப்படி இருக்குது மார்னிங் கிளைம்? மார்னிங் கிளைம் நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் தூரமாக இருக்குது. நல்ல வேலை ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்தோம், இல்லை கண்டிப்பாக ஸ்டாமினா இருந்திருக்காது. ஸோ போகலாம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? ஓ, ஆனால் வியூஸ் வந்து நல்லா இருக்கு இங்கே இந்த சிட்டியோட வியூஸ். ஸோ தட்ஸ் சம்திங் தட் யூ கேன் see from here. மேலே வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியா. இங்கேருந்து நாங்கள் சிட்டி பார்த்துட்டு இருக்கோம். The best part about the climb is the view from the top. You can see the entire city as well as Mountain Ararat on a very clear day. The entire structure பாத்தீங்கன்னா limestone blocks ஆல பண்ணிருக்காங்க. That's why it has this unique color. And உள்ள பாத்தீங்கன்னா இந்த staircase அடியில there's actually an art center with many exhibition halls. And what is mainly important னா நம்மளுக்கு escalator இங்க தான் இருக்கு. So you can take the escalator while going down. And உங்களுக்கு on the way down or up also you can see more modern art sculptures and pieces. இங்கே வரதா இருந்தால் நீங்கள் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே பிளான் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த எஸ்கலேட்டர் காம்ப்ளெக்ஸ் திறந்துருக்கும். இல்லைனா நீங்கள் மேலேயும் கீழேயும் வந்து ஸ்டேர்ஸில் தான் போயிட்டு வரணும். ஸோ பிளான் யூர் ட்ரிப் அக்கார்டிங்லி. ஃப்ரைடே வந்து 8 மணிலேருந்து திறந்துருக்கு. ஒரு சைடு வேணால் நீங்கள் ஏறிட்டு இன்னொரு சைடு நீங்கள் எஸ்கலேட்டரில் கீழே வந்துடலாம், இல்லை மேலே போய்க்கலாம். அர்மீனியாவை பற்றி சொல்ல போனோன்னா, அர்மீனியா வந்து ரிச் இன் ஹிஸ்ட்ரி. இது வந்து ஓல்டஸ்ட் கண்ட்ரி கிறிஸ்டினிட்டி அடாப்ட் பண்ணதில். ஏன்னா 300 AD வந்து கிறிஸ்டினிட்டி அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இங்கே வந்து கிறிஸ்டின்ஸ் தான். அதனால தான் இங்கே வந்து மானிஸ்ட்ரீஸ், சர்ச்சஸ்லாம் நிறையா இருக்குது. அண்ட் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் அர்மீனியன்ஸ் ஆர் 3 million people தான் உள்ளூரில் இருக்கிறாங்க. பட் வேர்ல்டு வைடில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா 11 million people இருக்கிறாங்க. ஏன் 11 million people வேர்ல்டு வைடில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை நாங்கள் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஆர்மீனியன் ஜெனோசைட் மெமோரியல் மியூசியம்க்கு வந்திருக்கோம். வாங்க போகலாம். இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற அர்மேனியன் ஜெனோசைட் மெமோரியல். இதோட கதையை கேட்டிங்கன்னா ரொம்ப கொடூரமானது. 1915 ஆட்டமன் எம்பையர் அப்படின்னு ஒரு அரசாட்சி அர்மேனியன் மக்களை கொன்று குமித்தாங்க. அதில் செத்த மக்கள் வந்து சுமார் 1.5 million அர்மேனியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கொடூரமான நிகழ்வு அந்த டைமில் நடந்தது. அதின் ஞாபகார்த்தமாக தான் இந்த இதை கட்டியிருக்கிறாங்க. பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்களை வர விட்டு வைக்கலை, எல்லாத்தையும் கொன்னாங்க. கொல்றது மட்டுமே அந்த பீரியடில் ஆட்டமன் எம்பையருக்கு ஒரு வேலையாக இருந்தது. இந்த மாஸ் கில்லிங் காரணத்தால் பாதி அர்மேனியன் மக்கள் அவங்க கண்ட்ரியை விட்டு வெளியே போயிட்டாங்க. கொஞ்சம் அர்மேனியன் மக்கள் வந்து துரத்தப்பட்டாங்க. இதனால தான் வேர்ல்டு வைடில் அர்மேனியன்ஸ் ரொம்ப இருக்கிறாங்க.
இந்த கதையை நாங்கள் உள்ளே படிக்கும்போது அப்படியே எங்களுக்கு மன பிரமிப்பாக இருந்தது. இப்படியும் வந்து இந்த மக்களை இவ்வளவும் டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருந்தது. அதனால் மேலே வந்து நாங்கள் அர்மேனியன்ஸ் மக்களுக்காண்டி ஒரு 2 நிமிஷம் அஞ்சலி செலுத்தினோம். அந்த டைமில் இறந்த மக்களோட புகைப்படம் தான் இது. கீழே மியூசியமில் சுற்றி வச்சுருக்குறாங்க. நிறையா கதைகள் உங்களுக்கு அங்கே பார்க்க கிடைக்கும். இதோட ஞாபகார்த்தமாக தான் எல்லாம் ஏப்ரல் 24க்கும் அர்மேனியன் மக்கள் இங்கே மலர்களை அடுக்கிட்டு போவாங்க. மக்களே, இந்த ஊர் காசை இன்னும் உங்களுக்கு காமிக்கல. ஸோ எஸ், இதுதான் நம்மளோட 20,000 ரூபா நோட்டு. அப்புறம் இது 10,000, இது 5,000, இது 2,000, இது 1,000. அப்புறம் இது வந்து சில்லறைகள் வந்து 200, 100, 500. ஸோ இதுதான் அர்மீனியாவோட காசுகள். இந்தியாவில் உள்ள 1 ரூபா வந்து அர்மீனியன் காசுக்கு 6 ரூபா 50 காசு வரும். ஒரு சின்ன தண்ணி பாட்டிலோட விலை வந்து இங்கே அர்மேனியன் ராம் 200 ரூபா. ஸோ கணக்கு பண்ணிக்கிடுங்க எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ இங்கே அர்மேனியாவுக்கு வரணும் அப்படின்னா கரன்சிலாம் இங்கே உள்ள கரன்சியை கொண்டு வாங்க. இந்த அர்மேனியா காசு வந்து வெல் அஹெடாகவே வந்து பிளான் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அர்மேனியா காசு வந்து எல்லா பக்கமுமே கிடைக்காது. ஸோ துபாயிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா டெர்மினல் 2 ட்ராவல்எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அங்கேருந்து வாங்கிக்கலாம் நீங்கள். ஏன்னா மற்ற இடத்துல நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்கேயுமே கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பிளானில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதர் ஆஃப் அர்மீனியா ஸ்டாச்சு கிட்ட இருக்கோம். மதர் ஆஃப் அர்மீனியா இஸ் த ஃபீமேல் பர்சானிஃபிகேஷன் ஆஃப் அர்மீனியா. எப்படி நம்ம ஊரில் பாரத் மாதா இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே மதர் ஆஃப் அர்மீனியா இருக்காங்க. இந்த ஸ்டாச்சு விக்ட்ரி பார்க்கில் இருக்குது ஃப்ரம் தி இயர் 1967. ப்ரையர் டு திஸ் இங்கே ஜோசப் ஸ்டாலினோட ஸ்டாச்சு இருந்துச்சு, ஹூ வாஸ் த லீடர் ஆஃப் த சோவியட் யூனியன். இன்க்ளூடிங் த பெடஸ்டல், இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 167 ஃபீட் இருக்குது. அண்ட் இதை வந்து ஆல்மோஸ்ட் எனிவேர் ஃப்ரம் த சிட்டி நீங்கள் பார்க்க முடியும். The pedestal also doubles as a military war museum, so do check that out when you're here. The mother of Armenia symbolizes peace through strength, and that is why she's holding a sword to protect the country. Every year, 9th May, Armenians in the statue வந்து visit பண்ணுவாங்க to commemorate the martyrs who lost their lives in their Second World War. So that was the history of Mother of Armenia statue. நீங்கள் எரவன் வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஐகானிக் லேண்ட்மார்க் இது. இங்கேருந்து சிட்டியோட வியூஸ் கூட சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து நடராஜா சர்வீஸை புக் பண்ணியிருக்கிறோம். சிட்டி ஃபுல்லாகவே வந்து நடந்துக்கிட்டே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமாம், இங்கே வந்து என்னென்னா மெட்ரோ இருக்குது, பட் ஆனால் அவ்வளோ வந்து கனெக்ஷன் இல்லை. ஆமாம். அண்ட் ஹாப் ஆஃப் பஸ்ஸும் பார்த்தோம், பட் அது வந்து 4 ஹவர்ஸ்க்கு தான் இருந்தோடனே நாங்கள் வந்து ஓகே லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த சிட்டி பை ஃபுட். ஏன்னா அப்போ தான் அந்த சிட்டியோட ஃபுல் வைப் அண்ட் எப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஆமாம், ஸோ கொஞ்சம் நடந்து பார்க்கணும் எந்த ஊருக்கு போனாலுமே. அதனால் செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்குறோம். இது வரைக்கும் சூப்பராக இருக்குது சிட்டி, எரவன் சிட்டி. ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க, இன்னும் நிறையா காட்டுறோம் உங்களுக்கு. Next stop, St. Gregory the Illuminator Cathedral. This is the largest cathedral in the country. இது 2001ல கட்டினாங்க to commemorate 1700th anniversary of Armenia becoming a Christian country. Saint Gregory யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் religious leader who was responsible for the conversion of Armenia from paganism to Christianity in 300 AD. நாங்கள் அப்படியே கேத்தீட்ரலை பார்த்துட்டு வந்தோம். செயின்ட் கிரெகரி த இலுமினேட்டர் கேத்தீட்ரல் உள்ள அவ்வளோ பெருசாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக குவைட்டாக இருக்குது. பட் எங்களுக்கும் இந்த வெயிலில் இருந்து ஒரு குட்டி பிரேக் கிடச்சிது. அண்ட் அப்படியே வெளியே வந்து பார்த்தா ஒரு லூனா பார்க்குன்னு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இங்கே கிட்ஸ்க்கெல்லாம் இருக்குது. ஸோ தட் லுக்ஸ் வெரி நைஸ். நிறையா ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதை முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு போகிறோம். ஸோ வண்டி வந்து எங்கேயுமே நிற்காது, இன்றைக்கி போய்கிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு போகலாம் வாங்க. இந்த ஸ்வான் லேக்னு ஒன்று பார்த்தோம் இங்கே ஃப்ரீடம் ஸ்கொயர் எரவனில் இருக்குன்னு. அது வந்து பார்த்தா எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி தான் சிச்சுவேஷன். ஆக்சுவலி ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்கு, இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் வந்து உண்மையான இடத்த வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ மன தைரியத்தோடு இந்த வீடியோவை பாருங்கள்.
இதே இடம் தான் அது. தண்ணியை பாருங்கள், சுத்தமாக இல்லை. ஸ்வானும் இல்லை தண்ணியும் இல்லை. ஸ்வானும் இல்லை தண்ணியும் இல்லை. வடை போச்சே. சரி, நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். இப்போ லெட்ஸ் கோ. நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்னா ஹோலி மதர் ஆஃப் காட் கேத்தோலிக் சர்ச்சுக்கு போகிறோம். இது ஒரு சின்ன மெடிவல் சர்ச்சாக இருக்குது in the middle of Yerevan, and it's believed to be the oldest in the city dating back to the year 1264. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரேயர் ஹவுஸாக இருக்குது அந்த சர்ச் காம்ப்ளெக்ஸில். இந்த சர்ச் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு புது சர்ச் கூட கட்டியிருக்காங்க, which is called St. Anna's Church in the year 2015. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் 2 சர்ச்சுமே பக்கத்தில் பார்க்கலாம். ஹாய் கைஸ், நம்ம இப்போது பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு ரிசல்ட் வாங்கிட்டு போகிறோம். இந்த இடம் தான் வந்து ரொம்ப சீப்பான கிளினிக் பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஏன்னா இங்கே வந்து 2 பேருக்குமே எங்களுக்கு 36,000 ட்ராம் ஆச்சு. ஸோ இங்கே ரொம்ப சீப்பாக இருக்குது. மற்ற இதுக்கு வந்து கம்பேர் பண்ண போனால் இதுதான் பெஸ்ட் பிளேஸு பிசிஆர் எடுக்கிறதுக்கு. ஸோ நோட் பண்ணிக்கிடுங்க கைஸ். இங்கே வந்தீங்க அப்படின்னா definitely come here for the PCR test. ஸோ நாங்கள் வந்து இப்போ நார்த்தன் அவென்யூ அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம். ஆமாம், இதுதான் எங்கள் ஷாப்பிங் ஸ்ட்ரீட். ஸோ என்னதான் இருக்குன்னு நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். அண்ட் நிறைய பேர் ஜஸ்ட் எங்களை மாதிரி வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் யாருமே மாஸ்க் போடுறதில்ல. இட்ஸ் நாட் மேண்டட்ரி பிகாஸ் அவ்வளோ கம்மியாக கேசஸ் இருக்கீங்க. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து பழக்கம்னால நாங்கள் கையோட மாஸ்கோட ரொம்ப ஜாம் ஆகுது. மாஸ்க்கும் கையுமா தான் சுற்றுறோம். ஆமாம். ஸோ யா, தட்ஸ் சம்திங் யூனிக் வி நோட்டட். யா, ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்கும். அதாவது 2019 இருக்க மாதிரி 2019 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது. யாருமே இங்கே மாஸ்க் போடல. ரிஃப்ரெஷிங்காக இருக்குது பார்க்க. எரவன் சிட்டி பற்றி சொல்லணுன்னா இதுதான் உங்களுக்கு கேபிட்டல் ஆஃப் அர்மீனியா. அண்ட் நீங்கள் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் இங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் இங்கே தான் இருக்குது. அண்ட் நீங்கள் 2 or 3 days கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. மானஸ்ட்ரீஸ், சர்ச்சஸ் அண்ட் நிறைய மான்யூமெண்ட்ஸ், மியூசியம்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ ஒரு 2 days போல் பார்த்தோம். அண்ட் சிட்டி எப்படி சுற்றி பார்க்குறதுனா நீங்கள் யாண்டெக்ஸ்னு ஒரு ஆப்பில் புக் பண்ணலாம் டாக்ஸி. அது நம்ம ஓலா ஒரு ஊபர் மாதிரி. இல்லைனா உங்களுக்கு நடக்க பிடிக்குன்னா நீங்கள் நடந்து கூட பார்க்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி வெரி வாக்கபிள் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி. சிட்டியில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. இங்கேருந்து நீங்கள் வெளியே எங்கேயா சுற்றி பார்க்கணுன்னா கூட. அண்ட் லாங்குவேஜ் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா இங்கிலீஷில் யாருனாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று கூட இருக்குது. அண்ட் இங்கேருந்து கூட நீங்கள் வெளியே போய்க்கலாம். டே டூர் கம்பெனி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டூர் கம்பெனிஸ் கூட. இல்லைனா நியூ சிட்டியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும்னா நீங்களே கூட கார் ஹையர் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கூட இருக்குது இங்கே வந்தால். ஹோட்டல் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டி சென்டர் கிட்டே இருக்க பாருங்கள். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் டு ரிப்பப்ளிக் ஸ்கொயர் அண்ட் நார்தன் அவென்யூ. நாங்கள் எங்கே இருந்தோம்னா டபுள் ட்ரீல இருந்தோம். அண்ட் இட் வாஸ் வெரி கன்வீனியன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லொக்கேஷன். ஸோ மக்களே, வி ஆர் அட் ரிப்பப்ளிக் ஸ்கொயர். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியோட சென்டர்னு சொல்லலாம். டவுன் டவுன் எரவனில் இது வந்து சுற்றி நிறைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஒரு ஃபவுண்டன் கூட இருக்குது.
அண்ட் எல்லா பில்டிங்ஸும் இங்கே பிங்க் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே இப்போ சன்செட் டைமில் அழகாக இருக்குது. இப்போ மணி வந்து ஒரு 7:45 பார்த்தா ஆனால் அப்படியா இருக்குது. ஆமாம், இந்த ஊரில் 8:30க்கு தான் வந்து சன்செட் ஆகுமா? ஆமாம், சம்மர் டைமில் இப்போ ஜூலையில். ஆமாம். யா, ஸோ ஜாலியாக வந்து லாங் டே கிடச்சிருக்கு எங்களுக்கு, அதனால் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஏரவனில். And this is what Republic Square looks like at night. இங்கே டான்சிங் ஃபவுண்டன் ஷோ நடக்கும் எவ்ரி ஈவினிங் பிட்வீன் 8 to 10 PM எக்ஸப்ட் மண்டேஸ். இந்த சிட்டி பற்றி சொன்னோன்னா நைட்டில் தான் இட் கம்ஸ் டு லைஃப். What a lively energy, and even on weekdays people seem to be out and about meeting friends and family around the Republic Square and Cascade Complex. Such an amazing, vibrant place. And on top of that, it's really safe too. If you get a chance, you must visit this city because நீங்க experience பண்ணி பார்த்தாதான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியும். Yerevan actually exceeded all of our expectations and we highly recommend everyone to visit this place. Yerevan சிட்டியை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அடுத்த பாட்டில் உங்களை கண்ட்ரி சைட் கூட்டிகிட்டு போகிறோம். Stay tuned for that.